Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது. நிச்சயமாக ஈரான் சரணடையாது. இஸ்ரேல் அதற்கான தண்டனையை கண்டிப்பாக பெறும் என்று கமேனி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கமேனியினுடைய இந்த பதில் எச்சரிக்கை விடுப்பது போல அமைந்திருக்கிறது. இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது என்றும் அதற்கான தண்டனையை நாங்கள் கொடுப்போம் என்றும் ஈரான் தலைவர் கமேனி பதிலடி கொடுத்திருக்கிறார். ஈரான் சரணடையாது என்று திட்டவட்டமாக அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். தொடர்ந்து எம்முடன் சிறப்பு செய்தியாளர் சலீம் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சலீம் வணக்கம். இப்ப ஈரானினுடைய தலைவர் கமேனி அவர்களுடைய இந்த பதில் எதை குறிக்கிறது? என்ன நிலவரம் சலீம் சார்? வணக்கம். ஏற்கனவே ட்ரம்ப் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஈரான் நிபந்தனையற்ற சரணடைய வேண்டும், எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஈரான் சரணடைந்தால் ஈரானுக்கு நல்லது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வண்ணம் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவர் அவங்க நாட்டில் அந்த தொலைக்காட்சியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் சரணடையாது என்று தெளிவுபடுத்தி இரண்டு நாட்டுக்கும் மெசேஜ் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது திணிக்கப்பட்ட போரை ஈரான் எதிர்கொள்ளும், திணிக்கப்பட்ட அமைதியையும் ஈரான் எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, சரண் அடைய மாட்டோம் என்று தெளிவாக சொல்லி, எம்மாதிரியான தாக்குதலை நாங்கள் எதிர்கொள்கிறோமோ அதே மாதிரி எங்களுடைய தாக்குதல் இருக்கும் என்று இஸ்ரேலுக்கும் குறிப்பாக அமெரிக்காவை குறிப்பிட்டும் தெரிவித்திருக்கிறார். ஏன்னா உலக நாட்டு தலைவர்களுடைய பார்வை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த போரில் அமெரிக்கா நேரடியாக குதிக்குமா குதிக்காதா, மறைமுகமாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா துணை நிற்பது உலக நாட்டு தலைவர்கள் அறிந்ததே. இஸ்ரேலும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள். ட்ரம்ப் வெளிப்படையாவே சொல்லிட்டார், அமெரிக்காவுடைய அதிநவீன ஆயுதங்கள் இஸ்ரேல் வசம் இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை அணு ஆயுதங்கள் எதுவும் தயாரிக்க கூடாது. அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தை அமெரிக்காவும் ஈரானும் ஈடுபட்டு வந்தது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று ஈரானை நிர்பந்தித்தது அமெரிக்கா. அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் நேரத்துல தான் இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதல் நடத்தியது. பிறகு அந்த பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டது. தாக்குதல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கையில அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்களை நிர்பந்தித்தார். அதாவது நிபந்தனையற்ற சரணடைய வேண்டும் ஈரான், இல்லைன்னா பகிரங்கமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஈரானுடைய தலைநகர் டெஹரான்ல இருக்கவங்க அந்த சிட்டியை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த சிட்டியில 1 கோடி பேர் இருக்காங்க. காட்சிகள்லாம் கூட வெளியாகி இருந்தது. டெஹரான்ல இருந்து மக்கள் தங்களுடைய சொந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போற காட்சிகள். நம்ம இந்திய மாணவர்களும் அங்கே நிறைய பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி படித்துக் கொண்டிருக்கும் இந்திய மாணவர்களும் யாரெல்லாம் சொந்த வண்டி வச்சிருக்கீங்களோ அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விடுங்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அமெரிக்காவிடமிருந்து வந்திருக்கிறது. ஒருவேளை இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமெல்லாம் எழுப்பப்பட்டது. G7 மாநாட்டை விரைவாகவே முடித்துக் கொண்ட ட்ரம்ப் அங்கிருந்து அமெரிக்கா திரும்பினார். அமெரிக்கா ஏன் அவசரமா திரும்புறாரு, அமைதி ஒப்பந்தத்திற்கா என்ற கேள்வி எழும்போது அவர் தெளிவா சொன்னார், அமைதி ஒப்பந்தம் எல்லாம் கிடையாது, அதை விட பெருசு என்று சொல்லி இருந்தார். இப்படியாக நிகழ்வுகள் இருக்கும் அதே நேரத்துல தான் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் மத்திய கிழக்கு பகுதியை நோக்கி, ஈரானை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இது பதற்றத்தை அதிகரித்தது. கடந்த 3 நாட்களாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள்லாம் மத்திய கிழக்கை நோக்கி வருகிறது. இப்படியாக ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலும் தங்களுடைய தாக்குதலை ஈரான் மீது தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக தலைநகர் டெஹரானை குறிவைக்கிறாங்க. ஈரானும் பதிலுக்கு இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி வராங்க. டெல் அவீவ் மற்றும் மற்ற நகரங்களின் மீது தாக்குதல் நடத்துறாங்க. எந்த அளவுக்குன்னா, அமெரிக்கா தன்னுடைய தூதரகத்தை டெல் அவீவ்லயும் ஜெருசலத்திலையும் வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் இயங்காது, அங்க எங்களோட ஸ்டாஃப் போக மாட்டாங்க, மூடியே இருக்கும் என்று அறிவிக்கும் அளவிற்கு அங்கே தாக்குதல் தீவிரமாகி இருக்கிறது. பொருட்சேதம் 2 நாடுகளிலும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. உயிர் சேதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது.
இஸ்ரேல்ல ஈரானுடைய தாக்குதல்ல 24 பேர் உயிரிழந்ததா சொல்லப்படுகிறது. ஈரான்ல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 240 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் ட்ரம்ப் பகிரங்கமாகவே எச்சரிக்கை விடுத்து சொல்லியிருந்தார். அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், இப்பொழுது நாங்கள் கொல்லப் போவதில்லை, ஆனால் சரணடைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு பதிலளிக்கும் வகையில தான் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா காமேனி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சரண் அடைய மாட்டோம், திணிக்கப்பட்ட போரை நாங்கள் எதிர்கொள்வோம், திணிக்கப்பட்ட அமைதியும் எதிர்கொள்வோம், எவ்வாறு தாக்குதல் அமைகிறதோ அவ்வாறே எங்களுடைய பதில் அடி இருக்கும், சரண் அடையும் பேச்சுக்கே இங்கே இடமில்லை, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரித்து செய்தியை சொல்லியிருப்பது மிகப்பெரிய பதட்டத்தையும், போர் தற்பொழுது தனியாது என்றும் தெளிவாக தெரிகிறது. தாக்குதல் தீவிரமாகும் என்றே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸால் கணிக்கப்படுகிறது. ரைட், உங்களுடைய முழு தகவல்களுக்கு நன்றி சலீம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.